அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக நெஞ்சு எரிச்சல் எதனால் வருகிறது, அந்த நெஞ்சு எரிச்சலை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சுக்கு 15 கிராம், திப்பிலி 15 கிராம், மிளகு 15 கிராம், ஜீரகம் 15 கிராம், ஓமம் 15 கிராம், புதினா சாறு தேவையான அளவு, நெல்லிக்காய் சாறு தேவையான அளவு, இந்துப்பு தேவையான அளவு. இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், ஜீரகம் இவற்றை நன்றாக தூள் செய்து வைத்து கொள்ளவும். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் தூள் செய்து வைத்துள்ள பொருட்களோடு தேவையான அளவு இந்துப்பு சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு புதினா சாறு மற்றும் நெல்லிக்காய் சாறு சேர்க்கவும். இந்த மருந்து கலவையானது நன்றாக இறுக்கமாக இருக்க வேண்டும். உருண்டை உருட்டுவதற்கு ஏற்றவாறு தயார் செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த மருந்து தயாராகிவிட்டது. இவற்றை சிறு சிறு உருண்டைகளாக சுண்டைக்காய் அளவிற்கு உருட்ட வேண்டும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து அந்த மருந்தை சிறு சிறு உருண்டைகளாக நிழலில் உலர்த்தி நன்றாக காய வைத்து தயார் செய்து நெஞ்சு எரிச்சல், மார்பு குத்தல் வரும்பொழுது அந்த நேரத்தில் ஒரு உருண்டையை எடுத்து வாயில் வைத்து சுவைத்து கொண்டிருக்கும் போது இந்த உருண்டையில் உள்ள சத்துக்கள் வயிற்று பகுதியில் சென்று நெஞ்சு எரிச்சல், மார்பு குத்தலை படிப்படியாக குறைக்கும். புளியப்பம் இருந்தால் அவற்றையும் சரி செய்யும். பசி எடுக்கவில்லை என்றால் நன்றாக பசி தூண்டியாக செயல்படக்கூடியது. கர்ப்பிணி பெண்களுக்கு மசக்கை வாந்தி வரும். அந்த மசக்கை வாந்தியை போக்குவதற்கும் இந்த மருந்து சிறந்த முறையில் பயன்படக்கூடியவை. புளியப்பம், நெஞ்சு எரிச்சல், மார்பு குத்தல், பசியின்மை போன்ற பாதிப்பு உடையவர்கள் இந்த உருண்டைகளை காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவிற்கு முன்பாக சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, வாய் துர்நாற்றம் வருவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் வயிற்றுப்புண், தொண்டையில் வரக்கூடிய புண், அதை போல வாயில் ஏற்படக்கூடிய பற்சொத்தை, ஈறுகளில் இரத்த கசிவு, பற்களுக்கு இடையே நுண்ணுயிர்கள் தேங்கி அங்கே நாம் உண்ணக்கூடிய உணவோடு வேதிவினை புரிந்து ஒரு அமிலத்தை உருவாக்கும். அந்த அமிலமானது பற்களின் மேலே படிந்து வாய் துர்நாற்றம் வருவதற்கு காரணமாகின்றன. இந்த அமிலமானது அதிக அளவில் பற்களில் தேங்கும்போது பற்சொத்தை வருவதற்கு வாய்ப்புண்டு. அதை போல ஈறுகளில் இரத்த கசிவு வருவதற்கும் வாய்ப்புண்டு. பல்லாட்டம் வருவதற்கும் வாய்ப்புண்டு. மிக முக்கியமாக இந்த அமிலமானது வாய் துர்நாற்றத்தை அதிகப்படுத்தி நாம் மற்றவர்களோடு பேசுவதற்கு அச்சப்பட வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். வாய் துர்நாற்றம் என்று வந்துவிட்டாலே மிகுந்த வேதனைதான். அவற்றை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிடும்போது வயிற்றுப்புண், தொண்டையில் ஏற்படக்கூடிய புண், வாயில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இவற்றையெல்லாம் சரி செய்ய முடியும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு
நமக்கு தேவையான பொருட்கள் மாதுளை பூ மற்றும் இலை, சோற்றுக்கற்றாழை, நெல்லிக்காய் சாறு மற்றும் தேன். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்ய போகின்றோம். மாதுளம் பூவானது வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியது. அதை போல மாதுள மரத்தின் இலையானது உடலில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது. முக்கியமாக வயிற்றுப்புண், தொண்டையில் வரக்கூடிய புண், வாயில் வரக்கூடிய புண்கள் இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடியது. அதை போல சோற்றுக்கற்றாழையானது முக்கியமாக வயிற்று பகுதியில் அதிக உஷ்ணமாக இருக்கும்போது வயிற்றுப்புண் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த உஷ்ணத்தை போக்குவதற்கும் வயிற்றுப்புண்ணை ஆற்றுவதற்கும் சோற்றுக்கற்றாழை அதிக அளவில் பயன்படுகிறது. அதை போல நெல்லிக்காய் சாறானது உடல் உஷ்ணத்தை குறைத்து வயிற்றுப்புண், தொண்டைப்புண், வாயில் ஏற்படக்கூடிய புண் இவற்றையெல்லாம் சரி செய்து வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது. இந்த பொருட்களை எல்லாம் தீநீராக தயார் செய்து தேன் சேர்த்து சாப்பிடும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள மாசுகளை வெளியேற்றக்கூடியது. வயிற்றுப்புண், தொண்டைப்புண் மற்றும் உணவு குழாயில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அவற்றையும் சரி செய்யும். வாயில் பற்களுக்கு இடையே மறைந்துள்ள நுண்ணுயிர்களை கொன்று வாய் துர்நாற்றத்தை அறவே போக்கும். ஆகையால் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மாதுளை பூ 1, மாதுளை இலை 5, நெல்லிக்காய் சாறு 1 தேக்கரண்டி, சோற்றுக்கற்றாழை 1/2 தேக்கரண்டி, தேன் தேவையான அளவு. இந்த தீநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் மாதுளம் பூ மற்றும் இலைகளை சேர்க்கவும். இப்பொழுது சோற்று கற்றாழையை சேர்க்கவும். இந்த தீநீரை சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. 50 மில்லி அளவிற்கு வரும் வரை சுண்ட காய்ச்சி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது இந்த தீநீருடன் 1 தேக்கரண்டி நெல்லிக்காய் சாறு சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு தேன் சேர்க்கவும். வயிற்றுப்புண், தொண்டைப்புண், வாய்ப்பகுதியில் புண்கள் இவையெல்லாம் இருக்கும்போது வாய் துர்நாற்றம் வருவதற்கு வாய்ப்புண்டு. முக்கியமாக பற்களுக்கு இடையே பாக்டீரியாக்கள் தங்கி நம் உண்ணக்கூடிய உணவை வேதிவினை பிரிந்து அமிலமாக மாற்றும். அதனால் வாய் துர்நாற்றம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பு உடையவர்கள் இந்த தீநீரை காலை மாலை இருவேளையும் உணவிற்கு முன்பாக 50 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். வயிற்று பகுதியில் புண்கள் இருந்தால் அந்த புண்கள் விரைவில் ஆறும். தொண்டை பகுதியில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் சரியாகும்.